ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து எடுத்துருக்கேன். அது கூடவே ஒரு முழு பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் விட்டு. அது கூட 2 பெரிய தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது சூடான அப்புறமா மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அது கூடவே கத்திரிக்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்தப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்ததில் மசாலா சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் இதோட குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வேணால் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெலாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்ச அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய்